கார்த்திகை மார்கழி பிறந்ததுலேருந்து என் உடம்பு என்கிட்ட இல்லையே. இந்த குளிர் என்ன பாடா பாடும். உனக்கு மட்டும் குளிர் காற்று அடிக்குது, மீதி பேருக்கெல்லாம் சூடு காற்று அடிக்குது. இதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணணுமா? என்ன வழி பண்ணணும் சொல்லி வரப்போக்கில் பார்த்தா இந்த பழ பொண்ணு குளிர் என்ன லஞ்சிடம் போல தெரியும். குளிருக்கு பயந்து போந்த அந்த காலம் குளிராத இருக்கிறதுக்கு இந்த காலத்துல எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கிறான். சரி வா கடைக்கு போலாம். அப்பப்பா இந்த மாதிரி குளிர நான் பிறந்ததுலேருந்து பார்க்கலையாப்பா. எந்த வருஷம் இந்த மாதிரி குளிர் இல்லையா? இந்த வருஷம் இந்த மாதிரி குளிர் அடிக்குதா? அது நான் 2 முக்காடு போட்டு வருதுங்க. நல்ல துணி கடையை பார்த்து போய் குளிர் தாங்குற மாதிரி ஒரு நல்ல துணியா எடுத்துன்னு வரணும். நில்லுங்க எங்க போறீங்க? முக்காடு போட்டுக்குன்னு குளிருக்கு துணி எடுக்க போறோம். நேத்து குளிருக்கு துணி எடுக்க போறியா? உங்களுக்கு துணி எடுப்பாங்க கேள்விப்பட்டுக்கிறேன். குளிருக்கு துணி எடுக்க போறேன்ற அந்த துணி எங்க விற்கிறாங்க? ஆயா துணி கடைன்னு இருக்குது. குளிருக்கு நாங்க அங்க போய் துணி எடுக்க போறோம். ஆயா துணி கடையா? நான் பிறந்ததுலேருந்தே கேள்விப்பட்டது இல்லையா ஆயா துணி கடை? குன்றத்தூர்ல ஏதியா ஆயா துணி கடை? அதை வந்து கட்டுவனே நேற்று தான் புது கடை திறந்துக்கிறாங்க, அங்கதான் போறோம். நீங்க 2 பேருமே பாயசு. உங்களுக்கு எதுக்கு புது துணிய? பாய துணியா இருந்தா வீட்டுல இருக்கான் எடுத்து பாத்துக்கோ. எங்க துட்டு நாங்க எடுக்கிறோம், நீ என்ன இடையில வந்து நாட்டாம பண்ற? நான் நாட்டாமியும் பண்ணல, ஊட்டாமியும் பண்ணல. கேவி உங்ககிட்ட காசுக்குதுன்னு தானே இவ்வளவு திமிரு பண்ணிங்கிற. இரு உன்னை காலி பண்ணிடுறேன். அவன் கிடக்குறான், வா நம்ம போலாம். பாருமா, இவ்வளவு பெரிய இடத்த நம்ம சும்மா போட்டு வச்சுக்கிறோம். இவ்வளோ பெரிய இடம் இந்த என்ன பிரயோஜனம்? எங்கன்னா ஒரு நாத்துக்கே விட்டு நடுவு நட்டு விட்றியா? சும்மா தண்டத்துக்கு போட்டு வச்சுக்கிறேன். ரோட்டு பக்கத்துல கொல்லி இருக்கே பாரு, போற வரவன மூஞ்சில காரி துப்பிட்டு போறான், சும்மாவே விட்டு வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு. நான் சொன்னேன் காரி துப்புறாங்களா? அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது. அதை பத்தி உனக்கு கவலை கிடையாது, என்னை பத்தி உனக்கு கவலை கிடையாது. ஊர்ல காரி துப்புறாங்களே அவங்களுக்கு என்ன பதில் சொல்லுவேன்? அதுக்கு தாமா ஒரு ஆயுதம் வச்சுக்கிறேன். என்னதே ஆயுதமா? காரி துப்பத்துக்கும் ஆயுதத்துக்கும் என்னப்பா சம்பந்தம்? சம்பந்தமே இல்லாம பைத்தியமான பேசிக்கிறேன். பார்த்தாதாம்மா பைத்தியக்காரன். எல்லாருக்கும் வைத்தியம் பார்க்குறவனே நான் தான். இந்த பார், ஆயுதம்னு சொன்னது என்ன தெரியுமா? கட்சி. எவன் காரி தப்புனாலும் இப்படி ஒரு தோடை இப்படி ஒரு தோடை ஒதிரி பாக்கெட்டில் வச்சுப்பேன் திருப்பி. தெரியுமா? இதே மாதிரி பேசிட்டு இருந்தா நானே உன் மூஞ்சில காரி துப்பிடுவேன். இப்போதான் துப்ப போறேன்னு சொல்றியாம்மா? கோயிலேருந்து நீ அதை தானே செஞ்சு நிற்கிற. நான் எப்பாவது கவலைப்பட்டிருக்கிறேன்னா இப்போ மட்டும் கவலைப்பட்டுருவேனா? காரி துப்பினாலும் உனக்கு புத்தி வராது, வா போவா. நான் உனக்கு அப்பனா நீ எனக்கு அம்மாவான்னு தெரியல. ஒரே குளிர் எடுக்குது, 3 மணி நேரம் குளிர் எடுக்குது. எப்பதான் போவோம்? இது எப்ப போவோமா? சரி, பொங்கலுக்கு 3000 குத்துட்டாங்களா? குத்துட்டாங்க. ஆயில் வச்சுக்கிறியா? இப்ப வீட்டுல இருக்குது. வீட்டுக்குதா? வா வீட்டுக்கு போவோம். 3000 எடு. அழகா ஒயின் ஷாப் பண்ண வச்சுக்க. சூப்பரா குளிர் போடும். ஆளுக்கு ஒரு குவார்டர் போடுறோம், இன்னொரு குவார்டர் வாங்கி நைட்டுக்கு போடுறோம். எப்படி? ஓஹோ, என் காசுல வந்து நீ குளிர் காய பாரியாப்பா? யோ, நான் குளிர் காயன்னு சொல்லியா? நீ தான் குளிர்துன்னு சொன்ன, அதுக்கு வைத்தியம் சொன்ன. அப்படி என்கிட்ட வருவ போ. உன்னை கரெக்டாக தான் சொல்றாங்க ஊர்ல எல்லாம், முட்டாள் முனியம். நீ சொன்னது அப்ப கரெக்டா தான் இருக்குது. இப்பதான் உனக்கு தெரியும். சொல்லும் போது எதுவும் யோசிக்க மாட்டேன். சீக்கிரம் வா, வேகமா போயிட்டு. கடை வேற கூட்டமா இருக்கும். ஏய், நேற்று அப்படிதான் குளிர்ல பொன்னாடி தெரியாத மாமியாரை கட்டி பிடிச்சிட்டா. டேய், நீ தெரியாம கட்டுப்பிடிச்ச, அதை நான் நம்பணும். ஊரு நம்புண்டா. டேய் முட்டாள் முனியா, நீ யாரு, எந்தெந்த எப்படி இல்லாம மூஞ்ச மாத்துன்னு எனக்கு தெரியாதா? நீ தெரிஞ்சுதாண்டா கட்டி பிடிச்சிருப்ப. உன் மாமியார் உன்னை தொடப்பு கட்டையில வச்சிருக்குமே. எப்படி பாக்குறான் பாரு, நல்லா முண்டைக்கண்ணை வச்சு முழுகணும். எங்க மாமியாருக்கு எங்க பொண்டாட்டி இருந்தா அடிக்கோ ஒதிக்கும், இருந்தாலும் அதுக்கு என் மேல ஒரு ஆசை. இதெல்லாம் ஒரு குடும்பம். ஏய் பயப்படலாம். எங்க அண்ணன் என் அக்கா வராங்க போல்து. அக்கா, அண்ணா எங்க போறீங்க? குளிருக்கு துணி எடுக்க போறோம். இன்னைக்கே நாளைக்கே போற மாதிரி இருக்கீங்க. உனக்கு எது துணிய? பேசுடா பேசுவேன். உன்னை பெத்த விட்டுட்டு போயிட்டா, வளர்த்துலான்னு தான் பேசுவேன். நீ முதல்ல பிறந்தது நானு, 2ஆவது பிறந்தது உங்க அக்கா. நாங்க 2 பேரும் கல்யாணம் ஆகாம இருக்கிறோம். நீ கல்யாணம் ஆகி குழந்தை குட்டிங்களோட இருக்கிற. பேசுவடா பேசுவ. இப்படி சொல்லியே என் வாய் அடக்குங்க. நீ துணி எடுத்தா நீ எடுக்க அடிப்போங்க. வாடகை கட்டியா போலாம். பச்சைண்ணா கூட பிறந்த பாசம் எப்படி பேசிட்டு போகுது பாரு. என்னப்பா அந்த கிழவனுக்கு மூஞ்சில முக்காடு போட்டு வருதுங்க? சைலண்டா இரு, ஏதோ விஷயம் இருக்குது. அதனாலதான் அதுங்க துணி போட்டுன்னு வருது. அப்ப கேப்போம், அங்க என்ன நடக்குதுன்னு பாப்போம். ஆமா, 2 பேரும் எங்க போறீங்க? ஆயா துணி கடைக்கு போறோம். அதே ஆயா துணி கடையா? எதுக்கு அங்க போறீங்க? குளிருக்கு துணி எடுக்க போறோம். குளிருக்கு துணி தானே, அது எங்க வீட்லயே இருக்குது. குளிர் சட்டைன்னு பேரு. அது வந்து வெளிநாட்டு இருந்து வந்துக்குது. வாங்கிக்கிறீங்களா? எது வந்தாலும் பரவாயில்ல, எங்க குரு தாங்குமா? என்னது குளிர் தாங்குமாவா?
எல்லா குளிரையும் அது பார்க்கும். வாங்க போவோம். இங்கே நில்லுங்க. ஏம்மா நீ உள்ள போய் துணி எடுத்துக்கலாமா? சரிப்பா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா இந்தாப்பா. வாங்க வந்து துணியை பாருங்க. இதை பார்த்தீங்களா? இது பேர் தான் சட்டன் கோட். இது வந்து குளிருக்கும் யூஸ் பண்ணலாம், மழைக்கும் யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி துணி இது. இந்தாப்பா இதை காட்டுப்பா. ஃபர்ஸ்ட் நான் கொடுத்தது ஆம்பளைங்க போட்டுக்கிறது, இது வந்து பொம்பளைங்க போட்டுக்கிறது. இப்போதான் வெளிநாட்டுலேருந்து வெளியே வந்திருக்குது இது. அதுவும் எங்க கிட்ட தான் வந்திருக்குது. பாருங்க எப்படி இருக்குது பாருங்க. அண்ணா நல்லா இருக்குது இல்ல, வாங்கிக்கலாமா? சூப்பர் துணிமா அது. போட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோ, இன்னொரு வாட்டி எங்க கிட்ட திருப்பி வருவீங்க நீங்க. போட்டு பார்க்கறதெல்லாம் வேணாம், துணி நல்லா இருக்குது. எவ்வளோ விலை? ஒரு சட்டை 1000 ரூபாய், 2 சட்டை 2000 ரூபாய். என்னப்பா இவ்வளோ விலை சொல்றீங்க? இல்லை 100 200 இருக்குன்னு பார்த்தா நீங்க என்னன்னா இவ்வளோ விலை சொல்றீங்க? ஏமா இது நான் சந்தை வைக்கிற சட்டம் நினைச்சியா? வெளிநாட்டுல இருந்து வந்துக்குது. பின்ன இந்த ரேட்டு கூட இல்லைன்னா எப்படியே? அம்மா எங்கேருந்து வந்தா என்னம்மா கொஞ்சம் குறைச்ச சொல்லுமா, குறைஞ்சமா போயிடுவேன். இந்த வாக்குவாதத்துக்குலாம் நான் ஆள் கிடையாது. வேணா வாங்கி இல்லை நீ கிளம்பு. புண்ணிய கூட. ஏம்மா விலைய தானே குறைச்சி கேட்டேன், லபுக்குன்னு பிடுங்குறியே. என்ன நீ கேட்ட துட்டு? இப்படிலாம் கோமா பிடுங்கினா தான் காசு வரும். இல்லை எப்படி வரும் காசு? இந்தா சரியாக்குது. நீங்க போயிட்டு வரலாம். யாருன்னா கேட்டா சொல்லி விடுங்கண்ணா. துணிக்கு போயிட்டு வாங்க. எப்போ நான் போகி கொளுத்துலான்னு வத்தல் தொத்தல் கிழிஞ்சு போன துணி எல்லாத்தையும் போட்டு வச்சிருந்தேன். அதையும் நீ வித்துட்டு அது கேனக்கு இருக்குன்னு வாங்கி போடுங்க. அதுதான் பேபி. இது துணியில கையில எடுத்துன்னு வருதுங்க. நான் பாட்டி துணி வாங்க, துணியெல்லாம் வாங்கிட்டீங்களா? இதோ காட்டு. பார்க்கறதுக்கு பழைய துணி மாரிக்குது. எவனோ ஏமாத்தி குத்துக்கிறான். என்ன பேச்சு இல்ல தேவைத்தான். ஆமா அந்த துணிக்கு எவ்வளவு குத்தா? ஒரு துணிக்கு 1000 ரூபாய் 2000 குத்தும்பா. 2000 ரூபாய் குத்தியா? துணி சூப்பரா குத்தியா. எதுமையா 2 பேரும் போட்டுங்க அண்ணா. எவனும் கேனியை ஏமாத்தி குத்துக்கிறான். 2000 ரூபாய். ஐயோ கோவிந்தா கோவிந்தா. அழகாக ஒயின் ஷாப் பண்ண வச்சுக்கேன். சூப்பராக குளிர் போடும். ஆளுக்கு ஒரு குவார்டர் போடுறோம், நைட்டுக்கு ஒரு குவார்டர் வாங்குறோம். ஐயா எனக்கு வைக்கணும். ஏய் பேத்த குளிர்ல பொன்னாடி தெரியாது மாமியாரை கட்டிப்பிடிச்சிட்டா. ஏய் நீ தெரிஞ்சுலாம் கட்டிப்பிடி. நான் எனக்கு எப்படி பார்க்குறேன் பட் நல்லா முண்டைக்கண்ணை வச்சு மூகுன்னு இருந்தாலும் அதுக்கு என் மேல ஒரு ஆசை. இதெல்லாம் ஒரு குடும்பம். ஏய் பயப்படா. அண்ணனும் அக்காவும் வராங்க.